தண்ணீர்ல விளையாட பயமா கூட இருக்கும் சிலருக்கு. ஆனா தண்ணீரை பார்க்கும்போது குஷியா என்ஜாய் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும். தண்ணி எப்படி உருவாகுது? மேகம் மழைய பொழியறதுனால தான். மழை தண்ணி மட்டும் இல்லைன்னா குளிக்க முடியாது, குடிக்க முடியாது, துணி கூட துவைச்சு சுத்தமா போட முடியாது. முக்கியமா சாப்பாடுங்கிற ஒன்னே கிடைக்காது. தண்ணி மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க. அது செடி, கொடி, மரம், பெரிய விலங்கிலிருந்து சின்ன விலங்குகள், மீன் போல நீந்துறது, தாவறது, பறக்கிறது என எல்லாத்துக்குமே தண்ணீர் தேவை. இந்த தண்ணி நம்ம தேவைக்கு போதுமான அளவு இருந்தா தப்பிச்சோம். கொஞ்சம் கூட அதிகமா இருந்ததுன்னா அவ்வளவுதான். சரிங்க, இந்த தண்ணியால எல்லாத்தையும் கழுவலாம். நம்ம லாரியை கழுவலாம், பைக்கை கழுவலாம், காரை கழுவலாம், ஏன் ஏரோப்ளேனை கூட கழுவலாம். ஆனா இந்த சின்ன இதயத்துல இருக்கிற பாவத்தை கழுவ முடியுமா? சில தங்க பாவங்களை, தோஷங்களை போக்க குறிப்பிட்ட கடல்கள், நதிகள் போல சில குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் குளிப்பாங்க. நீங்க அக்வாஃபினா வாட்டர் வாங்கி குளிச்சாலும், டாய்லெட் கழுவுற ஹார்பிக் போட்டு கழுவுனாலும் பாவ கரைங்கிறது போகாதுங்க. வேற என்னதான் வழி? நாங்கள் தான் பாவம் பண்ணிட்டோமே, என்னோட பரம்பரையே பாவம் பண்ணி சாபத்தை சம்பாரிச்சிருக்குது, இதனால் குடும்பத்தில் சாபமாக இருக்குது, தொடர்ந்து மரணம், நோய்கள், நிம்மதிங்கிறதே இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாரு. நீங்க பாவம் செய்திருந்தாலும், உங்க குடும்பத்துல என்ன சாபம் இருந்தாலும் இயேசு அதை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம எல்லாருடைய பாவத்தையும் இயேசு சிலுவையில சுமந்து விட்டுட்டாரு. அவருடைய இரக்கம்தான் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் போக்குற ஒரே ஒரு மருந்துங்க. ஏன் நீங்க அழுகணும்? உங்களை இயேசு நேசிக்கிறாரு. அவரு உங்களை தன்னுடைய நண்பரா நினைக்கிறாரு. ஸோ அதனால் இப்போவே இயேசுவின் இடத்திற்கு வாருங்க. அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் போக்கி நம்ம ஒரு அருமையான மகிழ்ச்சியான லைஃபுக்குள்ளே போகலாம்.